Photoshop Tamilanல இன்னைக்கு என்ன வீடியோனா எப்படி ரெயின்ல டெக்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற டுட்டோரியல் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜுக்கு தான் நம்ம இப்போ டெக்ஸ்ட் ரெயின் டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். பாருங்க. ஃபர்ஸ்ட் Ctrl J போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl J போட்டுக்கலாம். Ctrl J போட்டுட்டு Ctrl Shift N கொடுங்க. அதுக்கப்புறம் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆல்ட்டு டெலீட் கொடுத்துக்கோங்க. ஆல்ட்டு டெலீட் கொடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற மேலே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் இங்கே ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிளாக் கலரில் ஆயிரும். இதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம். நான் ஒரு 40% கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டியை 40% வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டோட ஷார்ட்கட் டீ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டெக்ஸ்ட் வந்துடும். டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்னோ டாப் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்கள். இப்போ நான் அந்த ஃபாண்ட் டைப் பண்ணுறேன். இப்போ ரெயின்ஃபால் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ரெயின்ஃபால் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் இந்த ரெயின்ஃபால்ங்கிறது இப்போ டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் எஃப்எக்ஸ் அப்படின்னு இருக்குது கீழே, அது போய்க்கோங்க. அதில் பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பிவல் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிவல் எம்போஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஸ்டைல் இன்னர் பிவல்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். டெக்னிக்ஸ் ஸ்மூத்துன்னே இருக்கட்டும். டெப்த்தும் 100% இருக்கட்டும். சைஸ் வேணால் நம்ம 8லேருந்து 10க்குள்ளே மாற்றிக்கலாம். நான் 8 கொடுத்துக்கிறேன். சாஃப்ட்னஸ் ஒரு 5 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் இந்த கிளாஸ் கண்டோர்னு இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலான்னா ஆன்டி அலைசஸ் அப்படிங்கிறத டிக் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணி இதில் லினர்னு இருக்கு இல்லையா, அதை ரிங் டபுள் அப்படின்னு மாற்றிடுங்க. ரிங் டபுள்னு மாற்றிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுக்கலாம். அதுக்கு கீழே ஹைலைட் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்க்ரீன்லேயே இருக்கட்டும். ஒப்பாசிட்டி 75லேருந்து 80க்குள்ளே இருக்கலாம். நான் 80 கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஒப்பாசிட்டி இந்த ஷேடோ மோடோட ஒப்பாசிட்டி 40 இல்லைன்னா 50 கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா போதும், நமக்கு கிளாஸ் எஃபெக்ட் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெயின் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்திருக்கும். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபில்லில் போயிட்டு நம்ம எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்ட் பக்காவாக வந்துடும். இப்போ இந்த கலர் ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் என்ன சேஞ்ச் பண்ணலான்னா இப்போ ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இது கிரே கலர் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். கிரே கலரில் மாற்றிட்டோம்னா இப்போ நமக்கு பக்காவாக ரெயினில் நாம் டெக்ஸ்ட் எழுதுன மாதிரி அழகாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Photoshop Tamilan. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். தேங்க்யூ.